الشيطان الرجيم. سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு சந்தோஷமான நல்லதை போல கவலையான, துக்கமான, சோதனையான நிலைமைகளும் ஏற்படும். இந்த நிலைமைகளின் போது ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்பட்ட நிலைமைகளை சீராக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு வகையான வழிமுறைகளை கையாள்வார்கள். சில பேர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணபலம், ஆட்சி அதிகாரம், பட்டம், பதவி இவைகளை வைத்து தனக்கு ஏற்பட்ட நிலைமைகளை சீராக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்நியவர்களும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளும் அவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எமக்கு ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கின்றார்கள். அதுதான் துஆவுடைய வழிமுறை. அத்துஆ சிலாஹுல் முஃமின். துஆ இருக்கிறதே அது மூமின்களுடைய ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்துஆ முஹுல் இபாதா. துஆ இருக்கிறதே அது எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படையானதாக, மூளையாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துக்கு வந்த அவருடைய எல்லா நிலைமைகளின் போதும், தேவைகளின் போதும் இந்த துஆவை கொண்டுதான் சாதித்தார்கள். முதல் மனிதர் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ் வாழ வைத்தான். மனம் விரும்பின பிரகாரம் வாழ்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் விதித்திருந்தான். ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்க வேண்டாம். இது மாத்திரம்தான் அல்லாஹ் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விதித்த கட்டளையாக இருந்தது. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான்? சூழ்ச்சி செஞ்சு விடுகிறான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கி விடுகிறார்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த அந்த தவறை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி என்ன வழிமுறையை கையாளுகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ இறைஞ்சுகிறார்கள். அவர்கள் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன், நீ என்ன மன்னிச்சு எனக்கு கிருபை செய்யல் என்று சொன்னா நான் அநியாயக்காரர் நின்றும் ஆகிவிடுவேன் என்பதாக ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டதாக இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆக நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? தான் செய்த அந்த நிலைமையை சீராக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அதுக்கு பின்னாலே வந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்குமாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இரவு பகலாக அந்த மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை இரவு பகலாக அழைக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல துன்பங்களை, நோவினைகளை கொடுக்கிறார்கள். கடைசியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த விரோதிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் விட்டு வைக்காதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களையும் அல்லாஹ் அப்படியே அழித்து விடுகிறான். ஆக விரோதிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். இதற்காக வேண்டி மாத்திரமா துஆ செய்தார்கள்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி தேவைப்படுகின்றது. ஆட்சிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பின்னால யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை தாண்டு சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹ் கொடுக்கிறான். பறவைகளுடைய ஆட்சி, ஜின்களுடைய ஆட்சி, காற்றை கூட அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். 2 மாதங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய தூரத்தை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சில மணித்தியாலங்கள்ல காற்றின் மூலமாக கடந்து விடுவார்கள். ஆட்சி தேவைப்படுகின்றது. நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பாக்கியம் இல்லை, வயது போன காலம், பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி துஆ கேட்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை பிள்ளை பாக்கியம் இல்லாதவனாக ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வயது போன காலத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பிள்ளையாக அல்லாஹ் கொடுக்கிறான். பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். இதற்காக வேண்டி மாத்திரமா துஆ செய்தார்கள்? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயினால பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நோய், குடும்பம் எல்லாம் ஒதுக்கி விடுகிறார்கள். மனைவியோடு மாத்திரம் தனிமையிலே வாழ்கிறார்கள். எப்படியான நோய்? அவர்களுடைய உள்ளத்தை, நாவையும் தவிர ஏனைய எல்லா உறுப்புகளும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு நோய். மனைவி சொல்கிறாள், நீங்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்களேன் உங்களோட நோய் குணமடைவதற்காக வேண்டி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் இவ்வளவு காலமாக அல்லாஹ்வுடைய சுகண்டிகளை அனுபவிச்சு கொண்டிருந்தேன், கொஞ்ச காலமாவது நான் நோயோடு இருக்கக்கூடாதா என்று சொல்லிட்டு கொஞ்ச காலத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை ஒரு தீங்கு தொட்டு விட்டது, நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனா இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோயை, கடுமையான நோய், தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் குணப்படுத்துகிறான். அல்லாஹ் சொன்னான், உர்குது பிரிஜிலிக் ஹாதா முக்தஸலும் பாரித் வ ஷராப். நபியே, உங்களோட காலால பூமியில அடிங்க, அதிலிருந்து ஒரு நீரூற்று வெளியாகும், அதெடுத்து குடிங்க, குளிங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் காலால பூமிக்கு அடிக்கிறார்கள், நீரூற்று வெளியாகிறது, குடிக்கிறார்கள், உள்ரங்கமான நோய் குணமடைகிறது, குளிக்கிறார்கள், அல்லாஹ் வெளிரங்கமான நோய் அல்லாஹ் குணப்படுத்துகிறான். வாலிப தோற்றத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நோயோடு இருக்கிறார்கள், நோயிலிருந்து நிவாரணம் அடைய வேண்டும். என்ன செய்கிறார்கள்? நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் அல்லாஹ் குணப்படுத்துகிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சொல்லியது, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு மரவை இறக்கி தரணும், சாப்பாடு வானத்திலிருந்து இறக்கி தரணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? உணவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு மரவை இறக்கி தாண்டு சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து சாப்பாட்டு மரவை அல்லாஹ் இறக்கிறான், உணவு அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறான். உணவு தேவைப்படுகின்றது. நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு சக்தியாக, ஆயுதமாக இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான்.
நபிமார்கள் மாத்திரமா இந்த துவாவை கொண்டு சாதித்தார்கள்? இல்ல, உலகத்துல வாழ்ந்த சாலிகான பெண்மணிகள் கூட அல்லாஹ்விடத்துல துவாவை கொண்டு சாதித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டுதான் பிள்ளைகள் பிறக்கின்றன. ஏனென்றா ஷைத்தான் அந்த பிள்ளையை தீண்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறாள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையையும் இதனுடைய பிச்சலங்களையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்திடுவாயாக என்று அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அவங்களோட பிச்சலங்களையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். உலகத்தில் வாழ்ந்த சாலியான பெண்மணிகள் கூட அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌனுக்கு மனைவியாக வாழ்ந்து உலகத்தில் சாதிச்ச பெண்மணி. குர்ஆன்ல இந்த பெண்மணி அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு உதாரணம் காட்டி அல்லாஹ் பேசுகிறான். ضربallahu مثلا للذين آمنوا. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த பெண்மணியை உதாரணம் காட்டி அல்லாஹ் சொல்கிறான். இந்த பெண்மணி ஃபிரௌனுக்கு தெரியாம ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ள ரகசியமாக இஸ்லாத்தை பின்பற்றி வருகிறாள். ஃபிரௌனுக்கு தெரியாது, பின்பற்றி வருகிறாள் இஸ்லாத்தை. ஆனா ஒரு நாள் ஃபிரௌனுக்கு தெரிய வந்து விடுகிறது, தண்ட மனைவி என்ன பின்பற்றல, எந்த மார்க்கத்தில் இல்ல, இன்னொரு மார்க்கத்தில் இருக்கிறாள் என்று ஃபிரௌனுக்கு தெரிய வருகிறது. இப்ப ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம், இப்ப ஃபிரௌனுக்கு ஆசை தண்ட மனைவியை தண்ட கையால கொலை செய்யணும். என்ன செய்யறான் ஃபிரௌன்? பாலைவனத்துல அந்த பெண்மணியை மல்லாக்கா படுக்க வச்சு வேதனை கொடுக்கிறான். இப்ப அந்த பெண்மணி பாலைவனம் நாவெல்லாம் வறண்டு கடைசி நேரத்தை அடைகிறாங்க. இந்த நேரத்துல அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. 3 துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன் வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், சொர்க்கத்துல உனக்கு பக்கத்தில் ஒரு மாளிகை வேணும். இந்த ஃபிரௌன் இவன் கூட்டாளிகள்ட்ட இருந்து இவன் அநியாயத்திலிருந்து என்ன பாதுகாத்திடுவாயாக என்று அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகையை உலகத்திலே அல்லாஹ் காட்டுகிறான். அந்த பெண்மணிய துஆ உடனடியாக கபூல் ஆகுது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகையை அல்லாஹ் உலகத்திலே அல்லாஹ் காட்டுகிறான். அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியுடைய ரூஹ அல்லாஹ் கைப்பற்றுகிறான். சாலியான பெண்கள், உலகத்தில் வாழ்ந்த சாலியான பெண்மணிகள் கூட அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த துஆ இருக்கிறதே, இது ஒரு பெரிய ஒரு ஆயுதம், பெரிய ஒரு சக்தியாக, பவராக அல்லாஹ் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணுக்கு முன்னால விளங்குது இது நடக்க இயலாது என்று சொல்லி, ஆனால் அதை நடத்தாட்டக்கூடிய சக்தி அல்லாஹ் துஆவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அதனால நாங்க யாரும் துஆ கேட்கறதுல இருந்து நாங்க நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு கொண்டே இருக்கணும். சில பேர்களுடைய துஆக்கள் இருக்கிறது, அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதுல ஒருத்தர் தான் தாவத்துல் வாலிதி லி வலதிஹி, பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு கேட்கிற துஆ. பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு கேட்கிற துஆ அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதே போல தாவத்துல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன், அவன் காஃபிரா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவில் இருந்து நாங்க பாதுகாப்பு அடையணும். இதே மாதிரி தான் நல்ல மக்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதை போல அவங்களோட பதுவாவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நாங்க பெற்றார்கள் எங்களுக்கு துவா கேட்டாலும் அதுவும் அங்கீகரிக்கப்படும். அவங்க அதுக்கு மாற்றமாக பதுவா செஞ்சாலும் அவனோட உள்ளம் நோகினாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவங்களோட துவாவிலிருந்து நாங்க பாதுகாப்பு அடைஞ்சிடணும், பதுவாவில இருந்து. இதே போல சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றன,
அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக அங்கீகரிக்கப்படும். அதுல ஒரு நேரம்தான் எங்கட சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம். ரமதானுடைய காலத்தில் இருக்கின்றோம். விரும்பிய விரும்பாமலோ சஹருக்கு நாங்க எழும்பத்தான் வேணும். சஹருக்கு எழும்புற நாங்க வெறுமனே அந்த நேரத்துல சாப்பாட்டிற்காக மாத்திரம் நாங்க எழும்பாம கொஞ்சம் ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் முன்னாடி எழும்பி குறைஞ்சது 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜத் தொழுது கொள்ளணும். 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்க செஞ்ச பாவங்களுக்குரிய தண்டனைகளை நினைச்சு அல்லாஹ்விடத்துல அழுது பச்சாவதப்பட்டு நாங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் துஆ செய்யணும். தஹஜ்ஜத்துடைய நேரம் மலக்குமார்கள் இறங்கக்கூடிய நேரம். முழு உலக மக்களும் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க எழும்பி தொழுது இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்போம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட துஆக்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பான். எங்கட தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எங்கட வாழ்க்கையில் உள்ள கவலைகளை, சிரமங்களை, சஞ்சலங்களை அல்லாஹ் தூரமாக்கிடுவான். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அதனால அதுக்கு பின்னாலதான் நாங்க சஹர் செய்யணும். அதுக்கு பின்னாலதான் சஹர். அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், சஹருடைய நேரம் வெறுமனே சாப்பாட்டுக்காக மட்டும் நாங்க ஆக்கிடாம இந்த அமல்கள்ல நாங்க கவனம் செலுத்தணும். எங்கட வீட்டுல 30 நாளும் எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யறாங்க, எல்லாரும் துஆ கேட்கிறாங்கண்டா எங்கட குடும்பம் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு அல்லாஹ்வோட உதவி அடைஞ்ச குடும்பமாக மாறும். அல்லாஹ்வோட எவ்வளவு நெருக்கம் உண்டாகும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தை பெருமதியாக நாங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு நேரம் தான் நாங்க நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இஃப்தாருடைய நேரம். இந்த நேரமும் மிக மிக முக்கியமான நேரம். அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், பெருமதியான நேரம். இந்த நேரத்தை நாங்க பெருமதியாக பயன்படுத்தணும். குறைஞ்சது அதானுக்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடியாவது நாங்க இஃப்தாருடைய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு துஆவுல கவனம் செலுத்தணும். எங்களோட வீட்டு பெண்களுக்கு நாங்க சொல்லணும், அதானுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி உங்களோட எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு நீங்க துஆவுல கவனம் செலுத்தணும், துஆ கேட்கணும். நாங்க குடும்பமாக, மனைவி, பிள்ளைகளாக உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தணும். அல்லாஹ்விடத்துல எங்களை பிரச்சனைகளை முன்வைக்கணும். இன்னைக்கு படைப்புகளோடு பேசுறோம், படைப்புகளோடு எங்களோட பிரச்சனைகளை, சிரமங்களை சொல்றோம். ஆனா படைத்தவனோடு பேச நேரம் இல்லை. படைத்தவனோடு பேசணும். படைத்தவனோடு பேசுவோம்டா உள்ளத்தில் உள்ள கவலைகள் அல்லாஹ் இல்லாமலாக்குவான். வாழ்க்கை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான். அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். படைப்புகள்கிட்ட கேட்டா கோவப்படுவாங்க, கேட்காட்டி சந்தோஷப்படுவாங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவான், கேட்காட்டி தான் அல்லாஹ் கோவப்படுறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல எங்கட பிரச்சனையில முன்வைக்கணும், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில வெற்றியான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். அதனால அந்த இஃப்தாருடைய நேரம் பெருமதியான நேரம், சஹருடைய நேரம் பெருமதியான நேரம். அந்த நேரத்துல நாங்க பயான் கேட்டுக்கொண்டு சஹர் சிந்தனை அப்படி நேரத்தை வீணடிப்போம்டா அது பெரிய நஷ்டமாக மாறிடும். அந்த நேரம் பெருமதியான நேரம். அந்த நேரம் துஆவுடைய நேரம், இஸ்திக்ஃபாருடைய நேரம். அந்த நேரத்தை துஆவுல நாங்க கழிக்கணும். அதே போலதான் எங்களுக்காக வேண்டி மற்றவங்கள்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்றதும் இதுவும் ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. மிஷ்காத்துல இந்த ஹதீஸ் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உம்ரா போறதுக்கு அனுமதி தாங்க, உம்ரா செய்யறதுக்கு அனுமதி தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உம்ரா செய்யறதுக்கு நான் அனுமதி தாரேன். அஷ்ரிக்னா யா உஹய்யக் ஃபலா தன்சனா, என்னுடைய சிறிய சகோதரனே உங்களோட துஆவுல என்ன மறந்துடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று சொன்னாங்கன்னா நாங்க எம்மாத்திரம் துஆவுக்கு தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதனால நாங்க நல்ல மக்கள்கிட்ட, ஆலிம்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, சாலிஹான மக்கள்கிட்ட எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று சொல்றதும் இதுவும் ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க இந்த விடயத்துல கவனம் செலுத்தணும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் துஆ கேட்கிறேன், என்ன துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே, என்ன துஆ அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுவதில்லையே என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறத விட்டுடுறாங்க. துஆவுல இருந்து நிராசை அடைஞ்சு விடுறாங்க.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலம் எங்களோட துஆக்கள் அல்லாஹ் வீணாக்குறது இல்ல. ஒன்று நாங்க துஆ செஞ்சா அந்த துஆ உடனடியாக அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லது எங்களோட துஆவுக்கு பிரதிபலனாக அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். அப்படி நடக்கல என்று சொன்னா நாங்க செஞ்ச துஆவுக்குரிய பிரதிபலனாக கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்தஸ்துகளை வெகுமதிகள் அல்லாஹ் வச்சிருக்கின்றான். இதை பார்த்துட்டு அடியான் சொல்லுவான், உலகத்துல நான் கேட்ட எந்த ஒரு துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லுவான். அதனால நாங்க அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்யணும். எங்களோட துஆக்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஹதீஸ் ஒன்று வருது, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் அகூன முஸ்தஜாப தாவா. யா ரசூலல்லாஹ் நான் என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படணும், ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கு நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா சஅத் அதிப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தாவா. சஅதே உங்களோட உணவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களோட உணவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. இந்த சஹாபி வந்து கேட்கிறாங்க, நான் என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கு நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சஅத் உங்களோட உணவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. அதனால நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, உண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய பானம், அணியக்கூடிய ஆடை ஹலாலாக இருக்கணும், பரிசுத்தமானதாக இருக்கணும். இது பரிசுத்தமானதாக இருக்கணும்டா எங்கட வியாபாரம் பரிசுத்தமாக இருக்கணும், எங்கட கொடுக்கல் வாங்கல் ஹலால் ஹராம் பேணப்படணும், எங்கட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்குமெண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட துஆக்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பான், துஆக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார், நீண்ட பிரயாணம், தலைவிரி கோலம், தூசி படிந்த நிலைமை. இந்த நிலைமையில இவர் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ கேட்கிறார், யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, இவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? வ மத்அமு ஹராம் வ மல்பசு ஹராம் வ குதிய பில் ஹராம், இவருடைய சாப்பாடு ஹராம், இவருடைய ஆடை ஹராம், இவர் வளர்ந்ததே ஹராத்துல, எப்படி இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எப்ப எங்கட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை அமையுமோ, எங்கட வாழ்க்கையில வியாபாரத்துல எங்கட கொடுக்கல் வாங்கல்கள்ல ஹலால் ஹராம் பேணப்படுமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட துஆக்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அல்லாஹ் எங்கட துஆக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால ரமலானுடைய மாதம் என்கிறது இது துஆவுடைய மாதம். அல்லாஹ் இடத்துல எங்கட துஆக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். எப்படி நாங்க தொழுகிறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்யறதுக்கு நேரம் எடுக்கிறோமோ, இதே போல அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறதுக்கு நேரம் எடுக்கணும், நேரம் எடுக்கணும். நேரம் எடுத்து நாங்க அதிகம் அதிகம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். துஆ செய்வோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை, சிரமங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான், நிம்மதியான வெற்றியான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். எனவே ரமலானுடைய காலம் நல்ல சந்தர்ப்பம். எவ்வளவு அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்வோமோ, ஏனைய 11 காலத்துடைய வாழ்க்கையுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் இந்த ரமலான் அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அதனால ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. எனவே இருக்கக்கூடிய காலங்களை, நேரங்களை அதிகம் அதிகம் துஆ செஞ்சு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு பெற்ற கூட்டத்தில், நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. எங்களோட துஆக்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. யா அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையிலையும் வெற்றியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. எங்களோட ஹலாலான ஜாயிஸான ஹாஜாத்துல நிறைவேற்றி தருவாயாக. எங்களோட கவலைகளை, பிரச்சனைகளை, சிரமங்களை நீக்கி வைப்பாயாக. எங்களோட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளை ஆக்கி தருவாயாக. எங்களோட மஹல்லாவுல 100க்கு 100 தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. எங்களோட துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.